ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ரேஷன் கடை வேலைவாய்ப்பான சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் இந்த காலி பணியிடங்களுக்கான ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பட்டியல வந்து உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கிற எப்படி செக் பண்றது? நம்பர் வந்திருந்தாலும் சில பேருக்கு வந்து வித் ஹெல்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வித் ஹெல்ட் இருக்கக்கூடியவங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். மத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் நம்ம வந்து கேட்டு வச்சிருக்கோம். அதை பத்தி இந்த வீடியோல இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஆர்பி, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பர்ன் 2024 நவம்பர் டிசம்பர்ல நடந்த அந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பான சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து சேல்ஸ்மேன் மட்டும் வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் ரெண்டுக்குமே வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லி இன்டர்வியூ மூலியமா தான் இதுக்கு வந்து கால்ஃபர் வந்து பண்ணாங்க. அதுக்கு உண்டான செலக்ஷன் லிஸ்ட் வந்து இப்போ ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த விதத்துல இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து நேத்து நைட்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளால கொஞ்சம் வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியாதனால இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செலக்ஷன் லிஸ்ட். நீங்க சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் நேர இருக்கக்கூடிய இந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல தெளிவா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு உண்டான செலக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட்டோட நேம், அவங்க டேட் ஆஃப் பர்த், ரீமார்க் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ப்ரொவிஷனலி வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா இதன் மூலியமா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம வந்து ஷூரிட்டி நம்ம வந்து கொடுக்க முடியாது. இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு தற்காலிகமாக கொடுத்திருக்கக்கூடிய செலக்ஷன் லிஸ்ட். ஒரு 84 பேரை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிருக்காங்க. 84 வேக்கண்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேக்கண்ட் அப்படிங்கிறது வந்து கம்மியா தான் இருக்கும். பட் 84 பேரை இப்போதைக்கு தற்காலிகமா செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டார் சிம்பிள் போட்டு இந்த இடத்துல வித் ஹெல்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரீசனால வித் ஹெல்ட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல சப்ஜெக்ட் டு ப்ரொசீட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸ் வித் ஹெல்ட்னு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து சரியான ஒரு டாக்குமெண்ட் அவங்க வந்து இன்டர்வியூ டைம்ல வந்து ப்ரொசீட் பண்ணல, சப்மிட் பண்ணல, அதனால வந்து வித் ஹெல்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நோட் பண்ணிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்து அப்ளை பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க நேரடியா போகும்போது உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் வந்து இருந்திருக்காது, இல்ல வேற ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருந்திருக்காது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட வந்து இல்ல அப்படின்னா அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதனாலதான் வித் ஹெல்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து உங்களோட நேம் பட்டியல் வந்திருக்கும். ஒண்ணு உங்க வீட்டுக்கு வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க, அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணியோ எஸ்எம்எஸ் மூலியமாவோ வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள் அடிப்படையில அந்த ரெஜிஸ்டர்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கால் மூலியமாகவோ இல்ல இன்டிமேஷன் மூலியமாகவோ வந்து வரும். அந்த வந்த டயத்துல நீங்க வந்து எந்த டேட்ல வந்து வர சொல்றாங்களோ அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்க வந்து மறுபடியும் பண்ணணும். நீங்க இன்டர்வியூ டைம்ல நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலும் மீண்டும் வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபைனல் டச்ல வந்து பண்ண சொல்லுவாங்க. இந்த டைம்ல நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுல இஷ்யூ ஆயிரும். சரிங்களா? அதனால நீங்க வந்து கொஞ்சம் கரெக்டா கவனமா வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்கருக்குமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே திண்டுக்கல் மாவட்டத்துல பேக்கர் அப்படிங்கிற இந்த கட்டுனர் அப்படிங்கிற இந்த பதவிகளுக்குமே ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு 12 பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. 12 பேர்ல இந்த இடத்துல பட்டியல் இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலயுமே வந்து வித் ஹெல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்டோட பேர் அந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ ஒன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா எப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட எதிர்பார்ப்பு வந்து இதான் வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கறத ரேஷன் கடை வேலை வாய்ப்புல வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்து உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க எப்போ வந்து ஃப்ரீயா இருக்கீங்களோ ஃப்ரீ டைம்ல போயிட்டு அடிக்கடி செக் பண்ணி பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வரைய இருக்கக்கூடிய டிஆர்பி வெப்சைட் லிங்க் வந்து அதுல வந்து இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேட்ட வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. நாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பட் வெப்சைட்ல ரிலீஸ் பண்றது ஒன்று தான் வந்து பெண்டிங்ல இருக்கு. அது எங்களுக்கு மெயில் இடத்துல இருந்து தகவல் சொன்னா மட்டும் தான் நாங்க வந்து ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணிட்டு நம்ம கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து அப்டேட் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்த்தாலும் வந்து ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இப்போ ஒன் பை ஒன்னா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் கண்டிப்பா வந்து கொடுத்துருவாங்க. போன வருஷம்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப டிலே பண்ணல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு காலையில ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் போல ரிலீஸ் பண்ணுவாங்க, நைட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து குடுத்துக்கிட்டே இருந்தாங்க போன இயர். பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப வந்து டிலே பண்றாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 5 மாசம் ஆயிருச்சு. ஒரு 6 மாச காலமா நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்ல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஜாப் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா? இல்ல அடுத்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா? அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாவே வந்து டிசைட் பண்ணிக்கிற முடியுங்க. இதான் வந்து அப்டேட்டே. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.